வாங்க மகா சார். என்னாச்சு? ஆரியா ட்ரெஸ் இல்லாம நிக்காரு. ஆரியா சட்டை எங்க? கார்லயே கிடக்கு. போ, முதல்ல போய் போட்டு வா போ. ஞங். என்னாச்சு? இனியால் ஆரியா பழையபடி ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி ராத்திரிலாம் தூங்காம உட்காந்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். நல்லா இருந்தாரு, என்னாச்சு? நீங்க தான் பார்த்து சொல்லணும். ஆரியா வாங்க. சேர்ல உட்கார்ல. இனியால் நீங்க எதுவும் பேசணும்னா வந்துட்டு பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். வேண்டாம், நீங்க இருங்க, நான் கேக்குறேன். ஆரியா கொஞ்சம் பக்கத்துல வாங்க. சரி சொல்லுங்க, ஏன் ராத்திரிலாம் தூங்க மாட்டேங்க? வெளியே கோழி, ஆந்த, நாய் எல்லாம் கத்துது. அது மதுவுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். அதனால நான் ராத்திரி எல்லாம் முழிச்சிருந்து அதுங்கெல்லாம் கத்தும்போது சூன்னு சொல்லிட்டே இருப்பேன். அனிமல்ஸ் தான் கத்திட்டு தான் இருக்கும், நம்ம எதுக்கு அதை தடுக்கணும்? மதுவுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அவ பாவம். சரி, அதனால தூங்கவே மாட்டீங்களா? ஆமா, ஒரு மாசமா நைட்டு தூங்கல. எப்பயாவது கொஞ்ச நேரம் தான் தூங்குவேன். பாத்தீங்களா, நீங்க சரியா தூங்காம இருந்ததா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிட்டு. நல்லா தூங்குங்க. இல்ல மதுவுக்கு தொந்தரவா இருக்கும், நாய் கத்துறது, ஆந்த கத்துறதெல்லாம். மது உங்ககிட்ட அப்படி சொன்னாங்களா? மது சொன்னாதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கே தெரியும். என்ன இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படக்கூடாது. மது பாவம். சரி, நீங்க வெளியே இருக்கீங்களா? இல்ல, நான் கார்ல இருக்கேன், நீ பேசிட்டு வா. என்னன்னு பேச்சு கொடுத்து கண்டுபிடிச்சிங்களா? ஒன்றும் இல்லை, தூங்காமல் இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கார். அதாவது மது சந்தோஷமாக இருக்கணும், மது நம்ம எந்த கஷ்டப்படுத்திடக்கூடாது, மதுவுக்கு பறவைகளாலேயோ இல்லை வேறு எந்த சவுண்டுனாலேயோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தேவையில்லாமல் யோசிக்கிறாரு. ஒன்றுமே இல்லை, நான் கொஞ்சம் டேப்லெட் தரேன், அதை இன்னைக்கு போட வச்சு அவர் நல்லா தூங்க வைங்க. ஒரு வாரத்தில் சரியாயிரும். எங்க அம்மா மதுவை அவங்க வீட்டுல கொண்டு விடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, வேண்டான்னு சொல்லிடுறவா? இல்லை, மது உங்கள் வீட்டுக்கு போட்டோம், இவர் ஒரு 1 வீக்கோ ஒரு 10 டேஸ்லேயே சரியாயிருவார். அதுக்கப்புறமா மதுவோட ஹெல்த் முக்கியம் பார்த்தீங்களா, அவங்க அம்மா கிட்டே இருக்கட்டும். வேற பழையபடி இவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல இனியால்? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே தெரியலை. நான் சொல்கிற டேப்லெட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட வைங்க, சரியான எழுதி தரேன். ஓகே இனியால், ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் இருக்கு? ஆரியா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர், என்னுடைய கடமை, என்னோட குழந்தைனார்ல அவரு. சீக்கிரமா உங்க அப்பாட்ட பேசி நம்ம கல்யாணத்தை முடிக்கணும். ஆமாம், ஆடி மாதம் முடியட்டும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்கேஜ்மெண்ட், அப்புறம் கல்யாணம். யார் தான் கண்டுபிடிச்சாங்களே இந்த ஆடி மாசத்தை? என்ன இப்ப கொஞ்ச நாள் அந்த பூனைங்க வர ஆரம்பிச்சிருக்கு. அது பயங்கரமான ஆளு. ஞாயிற்றுக்கிழமை கறி மீன் வாடகைக்கு மட்டும் இங்க வரும். சரியான ஆளு. ஓடிட்டி வெளியே சமந்தா. மீயாவது குய்யாவது பழையபடி இவ அன்பாவே இருக்க மாட்டுக்கா. மூஞ்சி எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கோவமா வச்சுக்கிட்டு தெரியுதா. நானே புகழ் என்கிட்ட பேசலன்னு கவலையில இருக்க, இவ வேற நாத்தம் பிடிச்சிருக்கி. ஏ பூனை நெல்லுட்டே ஓடு, வெளியே ஓடு. எங்க இருந்து வந்தியா அங்கேயே ஓடு. வீட்டுல இருப்பே கொள்ளாது இவளுக்கு. பத்தியாட்டி ரொம்ப ரோசக்கார பூனை இது, ஓடுது பாரு. அதையா ஏசுத பாவம். சம்மந்தா உயிரை கொடுத்து பாத்துக்கிட்டேன். என் தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டேன்டி. வீட்லயே கிடக்க மாட்டேங்குது. யார் வீட்லயோ போய் இப்ப ரொம்ப நாளா அங்கேயே செட்டில் ஆயிட்டு போல. நன்றி கெட்டது. சரி வீடு பூனைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். கேட்டி, இன்னைக்கு பாபுக்கு ஆபீஸ் தெரியும்ல? அவன் அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டாரு. அதுக்கு என்ன? இந்த அவனுக்கு இதுல சாப்பாடு இருக்கு, கொண்டு போய் கொடுத்துரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன துணி வைக்கிற பேக்ல சாப்பாடை வச்சு கொடுக்கீங்க? லஞ்ச் பேக் ஒன்றும் கிடைக்கலமா, அது அவசரத்துக்கு துணி பேக் எடுத்துட்டேன். ஓகோ, லஞ்ச் பேக்குக்கு பதிலாக துணி பேக்கில் தான் நீங்கள் சாப்பாடு வச்சு கொடுப்பீங்க. அப்போ ஊருக்கு எங்கேயும் போனால் லஞ்ச் பேக்கில் துணி எழுதி வச்சுட்டு போயிருவீங்களோ? ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க, அதை கொண்டு போய் கூடு. இல்லை, இந்த இவ்வளோ பெரிய பேக்கை தூக்கிட்டு போனால் நான் ஊரை விட்டு எங்கேயும் ஓடதுன்னெலாம் நினைப்பாங்க. இது ஆபீஸுக்கு தான் எடுத்துகிட்டு போனால் என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்களுக்காகலாம் நம்ம யோசிக்க முடியாது, போய் கொடுத்துட்டு வா. சான்ஸ் ராணி வா, நம்ம 2 போய் கொடுத்துட்டு வருவோம். ஆமா, ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு 7 பேர். அவளுக்கு இங்க வேலை இருக்கு, எந்திரி, நீ மட்டும் போயிட்டு வா. ஏன் தோழி கீதாக்காவை கூட்டு போவேன். செட்டி ஒன்னே உடலன்னு உனக்கு எதுவும் கோபமா? இல்ல மொட்டு செல்லம், எனக்கு என்ன கோபம்?
காலையில இருந்து எவ்வளவு வேலை பார்த்துருக்க, இப்பவும் நீ வெயில் அலைய விடக்கூடாதுன்னு தான் அவளை மட்டும் அனுப்பி விட்டேன், சரியா? எனக்கு தெரியும் மொட்டை செல்லம், நீ எனக்கு எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவ. கொக்கரக்கோ குமாங்கோ. அப்படிதான், நல்ல சொறி நல்ல சொறி. எத்த மண்டே நல்லா ஷாம்பு போட்டு கலவங்கத்த, ஒரே நாத்தம். அதெல்லாம் போட்டா கண்ணு தெரியாம போயிரும். ஆமா, இப்ப மட்டும் கண்ணு எங்க தெரியவா செய்யுது. மண்டை பூரா ஒரே அழுக்கு இதா வருது, பியான் எங்க வருது, ஏகப்பட்ட பேனு கிடக்கு. நல்ல எடு. எத்த பேன் எடுத்தா எனக்கு காசு தருவீங்களாத்த? ஒரு பேனுக்கு 100 ரூபா, 5 பேனுக்கு 500 ரூபா. தார வாய பிளந்துட்டு ஏறி நல்ல சொரிட்டி. அந்த காலத்துலலாம் பியான் எடுக்க தெரிஞ்சாதான் அறிவுள்ள மருமவான்னு கண்டுபிடிப்பாங்க. மாமியார ரோட்ல உட்கார வச்சு பேன் எடுத்துட்டானா அவ புத்திசாலி மருமவ. எதுக்கு புத்திசாலியா இருக்கணும்? கையில 4 பேனை கொண்டு வந்து நைசா மாமியார் தலையில வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துடணும். சிம்பிள். வா புத்தி போகுது பாரு. எக்கோ எக்கோ. ஐ, என்னது பையில பண்டமா? என் செல்லமே இணைந்த கைகள். இணைந்த கைகள். எவ்வளவு நாள் ஆச்சு இணைந்த கைகள் சேர்ந்து? என்றும் பிரியாத கைகள், நம் இணைந்த கைகள். என்னை இதுல சேர்த்துக்கிடுங்களேன். நீ நல்ல மண்டைய சொரிட்டி. ஆமா, இதுக்கு மட்டும் மர்மாவ வேணும். நம்மளே குரூப்ல சேர்க்க மாட்டாங்களாம். கீதாக்கா, என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கொஞ்சம் வாங்கல. அது ஏண்டி துணி பேக் எடுத்து வந்திருக்க? அது எல்லாம் எங்க மாமியார் பண்ண வேலை தான். லஞ்ச் பேக் இல்லைன்னு துணி பேக் எடுத்துட்டு வந்திருக்கு. வாங்க காப்பி கொடுத்துட்டு வருவோம். எத்தனை இவ கூட போயிட்டு வரேன்னு நீங்க உட்காந்து இங்கே மண்டையை சொரிச்சுக்கிட்டு இருங்க. வேறு உனக்காக தான் விடுவேன், இல்லைன்னா அவளை இன்னும் 1 மணி நேரம் பேன் எடுக்க வச்சிருப்பேன். என் செல்லம் எனக்காக விடும். சரி, கூட்டு போயிட்டார. சரி சரி, இங்கே இருக்காதுங்க. கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துடும். வண்டே போட்டுறாதுங்க, உள்ள போங்க. எனக்கு தெரியும், நான் போய் குழம்பு ஏதாவது வைக்க. உங்க குழம்பு மனசு தங்க மாட்டான். தண்ணியும் மஞ்சப்பொடியும் கலந்து வைப்பீங்க, நானே வந்து வைக்க. பேசாம போய் உறங்குங்க. இணைந்த கைகள் செல்லும், போயிட்டு வரேன். சரி. அது எப்படி? என் மாமியார் வாண்ட அன்பா இருக்கு, உன் மாமியார் சான்ஸ் ரைட் அன்பா இருக்கு. ஆக மொத்தம் நம்ம மாமியார் நம்ம கிட்ட அன்பாவே இருக்காதுங்க. ஆமாக்கா, அதுவும் நம்ம கிட்ட இருக்காது, மற்ற ஆள் விட்ட தான் இருக்குங்க. இந்த கைகள். சாரி மல்லிகா, சண்டையும் வேலை வைக்க வேண்டியதா போச்சு. பரவாயில்ல சண்முகம், நான் எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு 9க்குலாம் வந்துடலான்னு பார்த்தேன். வழியில ஒரு 2 பொம்பளைங்க என்னோட ஹேண்ட்பேக்கை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஓ மை காட், என்ன சொல்ற? ஆமா சண்முகம், அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பார்த்தா அவங்க 2 பைத்தியங்களா இருக்காங்க. பைத்தியமா? அப்புறம் என்னாச்சு? பார்க்க பைத்தியம் மாதிரி தெரியுது, விட்டுருங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டேன். அதான் வரதுக்கு நேரம் ஆயிட்டு. அட கடவுளே, என்னெல்லாம் நடக்கு நாட்டுல. ஆமா சண்முகம், ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரி, நான் போய் என் ஒர்க்கை பார்க்க. ஓகே ஓகே. சண்டே அதுவுமா அந்த மண்டையும் வேலை வச்சு நம்ம உயிரை போட்டு வாங்குதான், எரிச்சலா இருக்கு. சார் பின்னாடி வந்து நிக்கா. சண்முகத்தை பார்த்து மண்டையன்னு சொல்றீங்கன்னு, இதுதான் ஓனருக்கு கொடுக்குற மரியாதையா? இதுக்கு என்ன வந்திருக்கு, நம்ம என்னவும் பேசுவோம், நம்ம வேலையை பார்ப்போம். சுந்தரி மேடம். மனிதா, ஓ மனிதா, பாபு மனிதா. காலையில பார்த்த மென்டல் 2 இங்க வந்திருக்கு. எம்மா, இவெல்லாம் காலையில் இவட்டெல்லாம் பேக பிடுங்கணும், இவங்கெல்லாம் நிற்கா. என்ன ஆபீஸ்க்கு வந்திருக்கா? என்ன நெட்டம்மா? அதை பற்றி உங்களுக்கு லஞ்சு கொடுக்க சொன்னாங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன். நான் தான் சாப்பிட வீட்டுக்கு வருவோம்ல, அப்புறம் என்ன அவசரம்? நீங்கள் வரமாட்டீங்கன்னு தான் கொடுத்து விட்டாவ, அதான் கொண்டு வந்தேன். துணி பேக்ல ஏட்டி கொண்டு வருவேன். ஏன்ட்ட கத்துற வேலை வச்சுக்கிட்டாதுங்க, உங்கள் சித்திட்ட போய் கத்துங்க. அதுதான் துணி பேக்கை எடுத்து கொடுத்துச்சு. நீ கொடுத்துட்டு போட்டி. ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. இவங்க 2 பைத்தியங்கள் கிடையாது. நீங்களும் சுந்தரியும் சேர்ந்து என்னைய மிரட்டுறதுக்காக அனுப்பி விட்டுருக்கீங்க. நானும் சுந்தரி மேடமும் இவங்க 2 அனுப்பி விட்டேனா? இது சாப்பாடு கொண்டு வந்தது ஒரு தப்பா? அதுவும் கொண்டு வரக்கூடாதா? எந்த ஆபீஸ்ல சாப்பாடு கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு? இந்த 2 லேடியவும் காலையில என் ஹேண்ட்பேக்கை பிடிங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கீங்க. பாபு சார், நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. சுந்தரி மேடம் அதை விட ரொம்ப மோசம். ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னை பத்தி பேசுறீங்கன்னா நல்லா இருக்காது. இது 2 உங்க அடியால் தானே. காலையில என்கிட்ட என்னெல்லாம் வம்பு பண்ணாங்க தெரியுமா? நீங்க 2 தான் அனுப்பியிருக்கீங்க. சி,
இது சண்முகத்திட்ட சொல்லி உங்க 2 பேரும் வேலையை விட்டு தூக்குறேன். தூக்கு தூக்கு, இது இல்லைன்னா 1000 வேலை கிடைக்கும். சும்மா எங்க மேல பொய் பழி போட்டுட்டு இருக்காத. அந்த 2 பொம்பளைகிட்ட நீ கேட்டு பாரு, அவங்க 2 பேரும் இன்னைக்கு என்ன எப்படி கலாட்டா பண்ணாங்க தெரியுமா? என்னட்டி நடந்தது? அது ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேருக்கு தொந்தரவு பண்ணதான்னு சொல்லி நாங்க 2 பேரும் அந்த பொம்பளை போய் மிரட்டணும். சுந்தரி கோமாயிருவா, வாங்க ஓடிடுவோம். நெல்லட்டை பாருங்க பாபு சார், இவங்க 2 பேரும் பண்ண காரியத்தினால நம்ம அசிங்கப்பட்டு நிற்கும். ஏமா நீ ரொம்ப நடிக்காதனே. 2 பேரும் பிளான் பண்ணி அந்த 2 பைத்தியத்தையும் அனுப்பி விட்டுக்கிட்டு இப்ப நடிக்கிறியோ? என் ஹேண்ட்பேக் போச்சு, அதுல அந்த லிப்ஸ்டிக் போச்சு, 100 ரூபாய் பணம் போச்சு. எங்கரி யார் பண்ணாங்க அவங்க கிட்ட போய் கத்து. ஏன்டா கத்துற சோலையை வச்சுக்கிடாத. உன் வயசு என்ன என் வயசு என்ன, நீ நான் கூப்பிட்டு இருக்க? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. இவன் என்னைக்கு இந்த ஆபீஸ்ல காலடி வச்சாலும் என் நிம்மதியே போச்சு. இந்த நெட்டு வலி கீதாவுக்கு இன்னைக்கு இருக்கு. கேவலப்படுத்திட்டு அழுதாளுவா. இன்னைக்கு 2 பேரையும் ஒரு பாலி பண்ண விட மாட்டேன். சை, என்னன்னே தெரியல, காலையில இருந்து கண்ணாடி ஒழுங்காவே தெரிய மாட்டுக்கு. கண்ணாடிக்கு எதுவும் ஆயிட்டான்னு தெரியல, கண்ணாடி மாத்தணும். 2 பேரும் அப்பதான் எங்கேயோ போன மாதிரி இருந்தது. ஆமா, பாபா எனக்கு சாப்பாடு கொடுக்க போனோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் வச்சாவளா? அவக்கா ஒரு 4 மணி வரைக்கும் ஆபீஸ் உண்டுன்னு சொன்னாரு. சுந்தரி இன்னும் ஆளை காணும், வந்துருவா. பாவம் ஏற்கனவே வேலை கஷ்டமா இருக்கு, அது இதுன்னு புலம்பிட்டு இருந்தா. ஞாயிற்றுக்கிழமையும் வச்சா என்ன செய்வா? ஆமா, வேலை சில இடத்துல வேற அந்த ஒரு பொம்பளை வேற தொந்தரவு பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பாவம் சுந்தரி வந்துட்டாலே சண்டை கிண்டை இழுத்துருவாளான்னு பயமா இருக்கு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்க 2 பேருக்கும்? சோறு தான் திங்கீங்களா, வேற எதுவும் திங்கீங்களா? என்னாச்சுட்டி, ஏன் கத்துற? இந்த 2 அறிவு கிட்டவர்களும் ஆபீஸ்க்கு வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற மளிகைட்ட போய் பம்பிழுத்து அவ ஹேண்ட்பேக் எல்லாம் புடிங்கிட்டு போயிருக்காளுங்க. அடக்கடவுளே, ஹேண்ட்பேக் எதுக்கு புடிங்கிட்டு போனாலுவா? போலீஸ் இவளை கூப்பிட்டு சத்தம் போட்டு விட்டுருக்கு. ஏன் மட்டும் இப்படி அநியாயம் பண்ணுதீங்க? யாருக்காக? பாபுக்காகவும் சுந்தரிக்காகவும் தான் எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு. அதானே, உனக்காக தானடி நாங்க பண்ணோம். பெருசா கொதிக்க பெரிய இவளாட்டம். நான் உங்ககிட்ட கேட்டேன் நாட்டி, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டு கீதா. எனக்கு எல்லாம் தெரியும், ஜாலியா பார்த்துட்டு போ. வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டியே கிடையாது, சின்ன நொல்ல நினைப்பு. ஆளு மூஞ்சியும் பாரு. என்ன சுந்தரி ஓவரா பேசுத? உனக்காகவும் பாபனுக்காகவும் தானே நான் இதை பண்ணினேன். வார்த்தையை அளந்து பேசு. எதுக்கிட்டி பேசிட்டு இருக்கும் போது அடிக்க? நீ ஓவரா பேசுற, சங்க பிடிச்சு நெரிச்சிருவேன். என்ன கொடுப்பற நீ அடிப்ப. ஓவரா பண்ணிட்டு இருக்காத கீதா. ஏடி என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எட்டி சுந்தரி சும்மா இரு, சுந்தரி சும்மா இருட்டி, சுந்தரி வேண்டாட்டி. அந்த லூஸ் என்ன அந்த பக்கம் போகுது? ஏமா காத்தா அடிக்க, கண்ணாடில மண்ணலிலா போடுது. ஏடி ஏடி அடிப்படி சண்டெல்லாம் வேண்டாம், பேச்ச விடுங்கட்டி. என்னது இது, கண்ணாடி சுத்தமா தெரிய மாட்டுக்கு, மண்ணலிலா வீசுது, காத்துல மண்ணலி வீசிட்ட. கீதாக்கா வேண்டாம். என்ன ஏண்டி அடிக்க? அட கடவுளே, பங்கத்தை ஏண்டி போட்டு அடிக்க? ஐயோ விடுங்க விடுங்க, இன்னும் இப்படி ஆளுக்கு அடிச்சுட்டு அடைக்கீங்க. அரமண்டல் எந்திரிட்டி. என்னி எம்டி அடிக்க, என்னைய அடிக்க. நான் என்னட்டி உன்னைய பண்ணேன்? என்னையவே அடிச்சிட்டலாட்டி என் மாறலே முழிக்காத. ஏக்கா கண்ணாடி சரியா தெரியலக்கா, நான் ஏதோ பண்ணிட்டேங்க்கா, விட்டுருங்கக்கா. அட கடவுளே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் பைத்தியம் முத்திட்டு போலையே. ஏன் விட்டுட்டே விடு. பேசாம செவடன்னு இருக்கிற என்னையவே அடிச்சிட்டலா, என் மாறலே முழிக்காதடி நெட்டவள்ளி. ஏக்கா கண்ணாடி சரியா தெரியலக்கா. கதை விடாத கீதா. பேசிட்டு இருக்கும்போது கை நீட்டுலாட்டி உன் மாறலே முழிக்க மாட்டேன். நீ மட்டும் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சான்ஸ் அணை வந்து அடிக்கலையா? நான் அடிக்க கூடாதா? தேவலாம ஆபீஸ்ல போய் பம்பளுத்தது மட்டும் இல்லாம இனி அடிச்சிட்டல உன் முறையிலே முழிக்க மாட்டேன். நானும் உன் முறையிலே முழிக்க மாட்டேடி நெட்டவள்ளி. ஐயோ நெட்டவள்ளி, நீ எதுக்குமா இவள அடிச்ச? ஏக்கா கண்ணு தெரியலக்கா. பாட்டி சுந்தரி போவோம். பங்கூசு நெல்லுமா. ஏன் மட்டும் இந்த வரதுக்கு வாரீங்க? பங்கச்சக்காவை எதுக்கிட்டு நீ அடிச்ச லூசு பிடிச்சவள? அந்த அக்கா ஒரு நாளும் கோவப்பட மாட்டாங்க, அவங்க கோவப்பட்டு போறாங்க பாரு. இவ என்னடா சுந்தரி அடிக்கா. என்னதான் நினைக்கீங்கட்டி 2 பேரும்? உங்க இஷ்டத்துக்கு அலைவீங்க. உங்க 2 பேர்ட்டும் யாருமே பேச மாட்டாங்க பார்த்துடுங்க. ஆமா ஆமா, இவ பெரிய கிளவி வெள்ளம் சொல்லுதா. நாங்க வந்து சுந்தரிக்காகவும் பாபனனுக்காகவும் தான் ஆபீஸ்ல போய் சண்டை போட்டோம். கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்னையவே அடிக்கா. நீதான் முதல்ல அடிச்ச. அவ நீ என்னெல்லாம் பேசினா தெரியுமா? அதெல்லாம் யாருமே கேட்டுறாதுங்க. பாட்டி நம்ம போவோம். ஆமா வாங்கக்கா போவோம். அட கடவுளே, நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி 2ஆ பிரிஞ்சு கிடக்க? இது என்னைக்கு சரியாகும்? ஐயோ ஐயோ.